வணக்கம் மாணவர்களே, மற்றொரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் தொல்பவியலுக்கான விஞ்ஞானம் பாடத்தின் தரம் 13க்குரிய பாட அலகான நேர்கோடுகள் தொடர்பாக கற்க உள்ளோம். இதில் நேர்கோடுகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே தேர்ச்சி மட்டம் 6.1, 6.2, 6.3 ஆகியவற்றை கற்றுள்ளோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நேர்கோடுகளின் தொடர்ச்சியாக தேர்ச்சி மட்டம் 6.4 நாங்கள் இன்று கற்க உள்ளோம். இதன் தேர்ச்சி 6.0 தெக்காட்டின் ஆழ்குடி தளத்தின் உதவியுடன் ஒரு பக்கச் சார்பு இருபடி சார்பு ஆகியவற்றின் நுணுகியாய்வர். தேர்ச்சி மட்டம் 6.4 இருபடி சமன்பாடு ஒன்றின் உச்சியை அடையாளமிட்டு அச்சார்பினை பெருமட்டான வரைபடத்தில் வரைவர். இங்கு நாங்கள் இதன் முன்னைய காணொலிகளில் பார்த்திருக்கின்றோம் நேர்கோடுகள் தொடர்பான விடயங்களை. இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு வளைவு, பரவளைவு தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே ஆராய உள்ளோம். இதன் கட்டன்பேறு இருபடி சார்பு ஒன்றின் உச்சியை அடையாளமிட்டு அச்சார்பை பெருமட்டான படம் வரைந்து காட்டுவர். இருபடி சார்பு என்பது எங்களுக்கு எக்ஸ் வர்க்கத்தில் அமைகின்ற சார்புகளை நாங்கள் இருபடி சார்புகள் என்று கூறிக்கொள்ளலாம். எக்ஸ் வர்க்கத்தில் அமைகின்ற சார்புகள் இருபடி சார்புகள். எக்ஸில் அமைகின்ற சார்புகளை நாங்கள் சொல்லுவோம் ஒருபடி சார்பு. அப்போ எக்ஸ் வர்க்கத்தில் அமைகின்ற சார்புகளை நாங்கள் இருபடி சார்புகள் சொல்லிவிடுவோம். உதாரணமாக எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 3 இவ்வாறு ஒரு சார்பு அமையும் என்றால் இச்சார்பு இருபடி சார்பு. இங்கு எக்ஸ் வர்க்கம் கட்டாயம் இருத்தல் வேண்டும். எக்ஸிலான குணகம் எக்ஸில் பெருமானம் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. மாறிலி பெருமானம் இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயம் இல்லை. ஆகவே இங்கு இருபடி சார்பு என்பது எக்ஸ் வர்க்கத்திலான ஒரு சார்பை தான் நாங்கள் இருபடி சார்பு என்று கூறிக்கொள்வோம். இதன் பொது வடிவம் ax வர்க்கம் சக bx சக c என்னும் வடிவத்தில் குறிப்பிடப்படும். எந்த ஒரு இருபடி சார்பினதும் பொது வடிவம் ax வர்க்கம் சக bx சக c என்னும் வடிவத்தில் குறிப்பிடப்படும். இதை நாங்கள் பார்த்தோம் என்றால், உதாரணமாக நான் ஒரு இருபடி சார்பு எழுதுகிறேன். 2x வர்க்கம் சக 3x சக 5 இது ஒரு இருபடி சார்பு. இதை நாங்கள் y ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் நாங்கள் பொது வடிவமாக எழுதி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதில் இந்த சமன்பாட்டை நான் எழுதின சமன்பாட்டை ஏற்கனவே உள்ள பொது வடிவத்தோடு ஒப்பிட போகிறேன். இதில் a மாறி இங்கே 2 இருக்குது, b மாறி 3 இருக்குது, c மாறி 5 இருக்குது. ஆக இங்கே 2, 3, 5 என்பது மாறிலிகள். 2, 3, 5 என்பது மாறிலிகள். ஆக எந்த ஒரு சமன்பாட்டை உதாரணம் இன்னொரு சமன்பாடு பார்ப்போம். y சமன் x வர்க்கம் மைனஸ் 2x சக 1 இதை நாங்கள் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் ஒப்பிட்டோம் என்றால், இங்கே எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒன்று மில்லாட்டிக்கு குணகம் 1 இருக்கிற மாதிரி நாங்கள் யோசிக்க வேணும். ஆகவே இங்கே ஏனுடைய பெருமானம் 1ம் பியினுடைய பெருமானம் 2ம் சியினுடைய பெருமானம் 1ம் ஆக அமையும். ஆக எந்த ஒரு சமன்பாட்டையும் இருபடி சமன்பாட்டையும் இல்லை இருபடி சார்பையும் நாங்கள் ax வர்க்கம் சக bx சக c என்னும் வடிவத்தில் நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆக இருபடி சமன்பாடு ஒன்றின் பொது வடிவம் y சமன் ax வர்க்கம் சக bx சக c என்னும் வடிவத்தால் தரப்படும். இங்கு x என்பது சாராமாறி. x என்பது சாராமாறி, அதாவது எக்ஸுக்கு நாங்கள் பெருமானத்தை பிரதியிட்டுக் கொள்ளலாம். எக்ஸுக்கு நாங்கள் பெருமானத்தை பிரதியிட்டுக் கொள்ளும் போது y-னுடைய பெருமானம் மாற்றமடையும். ஆகவே x சாராமாறியாகவும் y சேர்மாறியாகவும் காணப்படும். இங்கு x சாராமாறி y சேர்மாறியாகவும் காணப்படும். உதாரணமாக y சமன் x வர்க்கம் சக 2x சக 1 இச்சமன்பாட்டில் நாங்கள் எக்ஸுக்கு நாங்கள் ஒரு பெருமானத்தை கொடுக்க எக்ஸுக்கு 1 பெருமானத்தை கொடுக்க y-ன் பெருமானம் x-ன் 1 வர்க்கம் சக 2 1 2 சக 1 y-னுடைய பெருமானம் 4 ஆக அமையும். எக்ஸுக்கு நாங்கள் 2 என்ற பெருமானத்தை கொடுக்க y-ன் பெருமானம் 2 வர்க்கம் 4 2 2 4 சக 1 9 ஆக அமையும் y. ஆக எக்ஸுக்கு நாங்கள் பெருமானத்தை வழங்கும் போது எக்ஸ் மாற்றமடையும் போதுதான் y மாற்றமடைகின்றது. எக்ஸுக்கு வெவ்வேறு பெருமானங்கள் கேட்க எக்ஸில் தாங்கித்தான் y மாற்றமடையுது. ஆகவே y-யை நாங்கள் சேர் மாறி என்றும் எக்ஸை சேரா மாறி என்றும் நாங்கள் அழைத்து கொள்ளலாம். அடுத்ததாக ஏபிசி என்பது மாறிலிகள். ஏபிசி என்பது எண் பெருமானங்களாக அமையும். ஏபிசி என்பது மாறிலிகள். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 2x வர்க்கம் சக 3x சக 5 என்றால் ஏயின் பெருமானம் 2 ஆகவும் பியின் பெருமானம் 3 ஆகவும் சியின் பெருமானம் 5 ஆகவும் அமையும். இருபடி சார்பு ஒன்றின் வரைவின் வடிவம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இருபடி சார்பு ஒன்றின் வரைவுக்கு எப்படி வடிவம் அமையும் என்று தரப்பட்டிருக்கு.
அப்போ இங்கே தரப்பட்ட வடிவத்தை பார்த்தீங்க என்றால் அந்த வரைவு இருவடிச்சார் ஒன்றுக்கு இப்போ வைசமன் எக்ஸ் வர்க்கம் என்ற சமன்பாட்டுக்கு தான் இங்கே வரையப்பட்டிருக்கு. வைசமன் எக்ஸ் வர்க்கம், இங்கே எக்ஸ் வர்க்கத்தில் இருந்தால் இது ஒரு இருவடிச்சார்பு. ஆக இதனுடைய வடிவம் எப்படி அமையுதுண்டா, அந்த வலை உற்பத்தியில் முட்டி கொண்டு போகுது, வையச்ச உற்பத்திகளால் வெட்டி கொண்டு போகுது. இந்த வரைவு எக்ஸ்ஹெச்சை வெட்டே இல்லை, அதாவது எக்ஸ்ஹெச்சை தொட்டு கொண்டு மாத்திரம்தான் போகுது. ஆக கட்டாயம் இருவடிச்சார்பு வரைவும் இப்படித்தான் அமையணும் மட்டும் இல்லை. ஒரு தெக்காட்டின் தளத்தில் இது y, இது x. தெக்காட்டின் தளத்தில் இப்படி இதில் காட்டப்பட்டுள்ளது போல் தான் அமையணும் மட்டும் இல்லை. இவ்வாறு அமைந்து கொள்ளலாம், இப்படி அமையலாம், இப்படி அமையலாம். இந்த 4 கால்வட்ட பகுதிகளுக்குள்ளேயும் எங்கு வேணுமென்றாலும் இந்த வரைவு அமைந்து கொள்ளலாம். இருவடி சார்பு ஒன்றின் வரைவினுடைய வடிவம் இந்த 4 கால்வட்டத்துக்குள்ளேயும் எப்படியும் அமைந்து கொள்ளலாம். அடுத்தாக இங்கு இருவடி சார்பு ஒன்றின் வரைவின் வடிவம் தரப்பட்டிருக்கு. பொதுவாக 2 வகையான வடிவங்கள் காணப்படும். அதாவது இந்த 2 வகையான வடிவங்கள் என்று கூறப்படுவது, ஒன்று வரைவு மேல் நோக்கி திறக்கப்பட்ட வரைவு, இன்னொன்று வரைவு கீழ் நோக்கி திறக்கப்பட்ட வரைவு. இதை இன்னொரு விதமாக சொல்லிக் கொள்ளலாம். ஒன்று இழிவு வரைவு, இன்னொன்று உயர்வு வரைவு. திரும்பல் புள்ளி கீழே காணப்படுவது இழிவு வரைவு என்றும், திரும்பல் புள்ளி மேலே காணப்படுவது உயர்வு வரைவு என்றும் கூறுவது வழமை. ஆக இங்கு 2 வகையான வரைவுகள் காட்டப்பட்டுள்ளன. ஒன்று வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சியில் ஏயினுடைய பெருமானம் பெரிது 0, அதாவது எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகமாக காணப்படுகின்ற ஏயினுடைய பெருமானம் 0ஐ விட பெரிய பெருமானம், அதாவது நேர்பெருமானமாக காணப்படும் எனின், ஏயினுடைய பெருமானம் நேர்பெருமானமாக காணப்படும் எனின் வரைவு மேல் நோக்கி திறந்த வரைவாக காணப்படும், அதாவது இழிவு புள்ளி கீழே காணப்படும். இங்கு இரண்டாவது காட்டப்பட்ட வரைவை பார்த்தோம் என்றால் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சியிலே ஏயினுடைய பெருமானம், அதாவது எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் மறைப்பெருமானமாக காணப்படும் எனின், அதாவது ஏயினுடைய பெருமானம் சிறிது 0 சொல்லப்பட்டிருக்கு, மறைப்பெருமானமாக காணப்படும் எனின் வரைவு கீழ் நோக்கி திறந்துள்ள வரைவு, அதாவது உயர்வு புள்ளி, இந்த வரைவினுடைய திரும்பல் புள்ளி மேலே காணப்படும். இவ்வாறு 2 விதமான வரைவுகள் எங்களுக்கு இருக்குது. இந்த 2 விதமான வரைவுகளும் இந்த 4 கால்வட்டத்திலையும் எங்கு வேணுமென்றாலும் அமைந்து கொள்ள முடியும். அடுத்த பகுதியாக இருவடி சார்பு ஒன்றின் உயர்வு அல்லது இழிவு பெருமானத்தை இப்படி காண்றது. இவங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஒரு இருவடி சார்பு ஒன்றின் உயர்வு இழிவு பெருமானத்தை காண்றதுக்கு நாங்கள் சாதாரண இடத்துல நாங்கள் எப்படி ஒரு வரைவு ஒன்றுக்குறோன்னு படிச்சுக்கிறோம். ஒரு வரைவு தாள் இருக்கும், நாங்கள் எக்ஸுக்கு ஒரு சிறிய மறைப்பெருமானம், அதாவது சயம் 1, சய 2, சய 1, 0, சக 1, சக 2, சக 3 என்று ஒரு குறிப்பிட்ட வீச்சியில் எக்ஸின் பெருமானத்தை கொடுத்து அதுக்குரிய வையின் பெருமானத்தை நாங்கள் கணித்து நாங்கள் ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வரைவு கூறுவோம். அதாவது எக்ஸால் உரம் தெரியும், அதுக்கு வந்து வையால் உரம் தெரியும். வரைவு தாளில் எக்ஸால் உரையும் வையால் உரையும் புள்ளிகளை குறிப்பதன் மூலம் நாங்கள் வரைவை வளமையாக கூறிக்கொள்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம் என்றால் எக்ஸால் உரு வையால் உரு பெருமானங்கள் தெரியாமல், அதாவது எக்ஸினுடைய இன்னென்ன பெருமானங்களுக்கு இன்னென்ன வையால் உருன பெருமானம் என்று வளமை போன்ற கணிக்காமல் நேரடியாக பெருமட்டாக எவ்வாறு வரைய போகிறோம் என்றால் தான் படிக்க போகிறோம். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இழிவு பெருமானத்தை காண போகிறோம். அவர் வரைவுக்கு இழிவு பெருமானம் இருக்கும், இல்லை உயர்வு பெருமானம் இருக்கும். நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வரைவு இப்படி அமைஞ்சென்றால் திரும்பல் புள்ளிக்கு உயர்வு பெருமானமாக இருக்கும், வரைவு இவ்வாறு அமைஞ்சென்றால் திரும்பல் புள்ளிக்கு இழிவு பெருமானமாக இருக்கும். ஆக எங்களுக்கு ஒரு வரைவுன்ற சமன்பாட்டை பார்த்து நாங்கள் அந்த வரைவு உயர்வு வரைவா இழிவு வரைவான்னு நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அப்போ உயர்வு வரைவென்றால் அந்த உயர்வு வரைவுக்குரிய திரும்பல் புள்ளி காண போகிறோம். அதே போல் இழிவு வரைவென்றால் இழிவு வரைவுக்குரிய திரும்பல் புள்ளியை காண போகிறோம். அப்போ இப்படி காண்றோம் பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் திரும்பல் புள்ளி, இப்போ ஒரு வரைவு இருக்குது, வரைவு இப்படி திரும்பட்டு பார்ப்போம். இந்த திரும்பல் புள்ளின்ற ஆளுரு காண போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சமன்பாடு ஏற்பட்டு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2 என்னும் ஒரு வரைவு தரப்பட்டிருக்கு. இந்த வரைவு உயர்வு வரைவா இழிவு வரைவா என்பதை முதல் அவதானிக்கணும். அவதானிக்கிறதுக்கு நாங்கள் செய்வோம், இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஏ எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 தர எக்ஸ் வர்க்கம் என்ற மாதிரி யோசிக்கலாம். ஆக எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1, இது 0ஐ விட பெரிது. ஆகவே எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 0ஐ விட பெரிதென்றால் அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அது இழிவு வரைவு. அதாவது வரைவு இவ்வாறு அமையும், வரைவு மேல் நோக்கி திறந்திருந்த வரைவு இவ்வாறு அமையும், இழிவு வரைவு.
ஆகவே இந்த இழிவு புள்ளியின் ஆளுரை காண போகிறோம். ஆக இந்த கேள்வி எப்படி மாறும் என்றால் இருபடி சார்பு ஒன்றின் இது இழிவு வரைவனுடைய இழிவு புள்ளியின் பெருமானத்தை காணட்டுமா? சரிதானே? அப்போ இழிவு புள்ளியின் பெருமானத்தை நாங்கள் காண போகிறோம். ரைட். இழிவு புள்ளியின் பெருமானத்தை காண்றதுக்கு நாங்கள் நிறைவர்க்கமாக போகிறோம். முதலாவது இந்த சமன்பாட்டை இருபடி சமன்பாடு நிறைவர்க்கமாக போகிறோம். உங்களுக்கு நிறைவர்க்கம் என்றால் தெரியும். உதாரணத்துக்கு நிறைவர்க்கம் என்றால் எக்ஸ் சக ஒன்றினுடைய வர்க்கம் இல்லை எக்ஸ் சை ரெண்டினுடைய வர்க்கம் என கூறப்படுவதுதான் நிறைவர்க்கம். ஆக நிறைவர்க்கம் ஆக்க போகிறோம். எவ்வாறு நிறைவர்க்கம் ஆக்குறேன்னு பார்ப்போம். y சமன் எக்ஸ் வர்க்கம் சை 4x சக 2. ஆக நிறைவர்க்கம் ஆக்குறதுக்கு எக்ஸ் வர்க்கம் என்று இருக்குது, சய 4x என்று இருக்கு. ஆக எனக்கு ஒரு நிறைவர்க்க கோவை பார்ப்போம். உதாரணமாக எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கத்தை நான் பார்த்துக்கொள்வோம். எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கம் அதாவது ஒருக்கா எக்ஸ் வர்க்கம் வரும், ஒருக்கா 2 மடங்கு இந்த கணியங்கள் பெருக்கப்பட்டு வரும் 2x சக 1. ஆக எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 1. எக்ஸ் வர்க்கத்தில் ஒரு சார்பு இருக்கு, அடுத்த எக்ஸிலையும் இருக்குது, மாறிலையும் வரும். ஆக இந்த சமன்பாடு எப்படி உருவாகினது? இந்த எக்ஸ் வர்க்கம் என்ன செய்வோம் நிறைவேற்கமாக்குறதுக்கு? எக்ஸினுடைய குணகம் என்ன? 4 சய 4. சய 4 அரைவாசி. சய 4 அரைவாசி எவ்வளவு? சய 2. அப்போ அதுகின்ற வர்க்கத்தை செய்வோம். சய 2 வர்க்கம் சக 4. இப்போ இவ்வளத்தையும் கூட்டி விட்டா இவ்வளவு ஒரு நிறைவர்க்கத்தை விரிக்கிற மாதிரி வரும். உதாரணமா எக்ஸ் சய 2 விரிவை பார்ப்போம். எக்ஸ் சய 2 விரிவு, எக்ஸ் சய 2 விரிவு எவ்வளவு? ஒருக்கா எக்ஸ் வர்க்கம் வரும், ஒருக்கா சய 4x வரும், அப்போ ஒருக்கா சக 4 வரும். ஆகவே நான் இதில் 4 இருந்தது என்றால், இதில் எனக்கு ஏற்கனவே 2 தான் இருக்கு, இதில் 4 பெருமானம் இருந்தது என்றால் நான் என்ன செய்யலாம்? வலத்துக்கும் பதிலாக எக்ஸ் சய 2 வர்க்கம் என்று போட்டுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு 2 தான் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே 4 போடுறேன், உங்களுக்கு 4 போட்டுட்டு போட்டு 4 இல்லாமல் செய்யறதுக்காக சய 4 வெளியில் போட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நாங்கள் வெளியில் இன்னொரு 2 இருக்குது. ஆக இவ்வளத்துக்கும் மேலே நான் பின் எழுதி கொள்ளலாம். இவ்வளத்துக்கும் மேலே நிறைவர்க்கம் எக்ஸ் சய 2 வர்க்கம். இந்த சய 4 சக 2 சுருக்கி விட்டா சய 2. ஆக நிறைவர்க்கமாக்கும் போது எக்ஸ் சய 2 வர்க்கம் சய 2 வருது. இப்போ திரும்பல் புள்ளின்னு நான் என்ன செய்ய போறேன்னா முதலாவது வையால் கூட காணணும். இப்போ எனக்கு தெரியும் எந்த ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருமானமும் 0க்கு சமனாக இருக்கு, இல்லை 0த்தோட பெருசாக இருக்கு. ஆகவே இந்த எக்ஸ் சய 2 வர்க்கம், எக்ஸ் சய 2 வர்க்கம் எப்போதும் 0க்கு சமனாக இருக்கும் அல்லது 0த்தோட பெருசாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த y சமன் எக்ஸ் சய 2 முழுவதின் வர்க்கம் சய 2 இருக்கு. அப்போ இந்த பெருமானம் இதில் வர இவ்வளவும் எக்ஸ் சய 2 வர்க்கம் 0மாக இருக்கலாம் அல்லது 0த்தை விட பெரிய பெருமானமாக இருக்கலாம். அப்போ இவ்வளவும் 0 அல்ல 0த்தோட பெருசுண்டா வையினுடைய பெருமானம் என்னவா இருக்கும்? இவ்வளவு 0 அல்ல 0த்தை விட பெருசுண்டா வையினுடைய பெருமானம் 1 சய 2 இருக்கலாம், சய 2க்கு சமனாக இருக்கலாம், அல்ல சய 2 விட பெருசாக இருக்கலாம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த வரைவு எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச புள்ளி பெருமானம் சய 2. ஆகவே இந்த வரைவு வைசமன் சய 2 என்ற இடத்துலாம் திரும்ப போகுது. வைசமன் சய 2 என்ற இடத்துலாம் திரும்ப போகுது. அதுக்குரிய எக்ஸ் ஆளுரை காண வேணும். அப்போ வைசமன் சய 2 என்றால் இப்போ நான் என்ன செய்ய போறேன்? வைசமன் சய 2 என்ன செய்ய போகுது? இழிவு புள்ளியினுடைய வையாளுர். அப்போ வைக்கு பதிலாக நான் சய 2 போட போறேன். இந்த சமன்பாட்டில் வைசமன் எக்ஸ் சய 2 வர்க்கம் சய 2 என்ன சமன்பாட்டில் வைக்கு 0த்தை பிரதியிட போறேன். வைக்கு சய 2 பிரதியிட போறேன். வைக்கு சய 2 பிரதியிட்டேன். y சய 2 ஆக எனக்கு எக்ஸ் பெருமானம் தேவை. எக்ஸ் சய 2 வர்க்கம் சய 2. இந்த சய 2 இந்த சய 2 வெட்டுப்பட்டா எக்ஸ் சய 2 வர்க்கம் 0க்கு சமன். ஆக எக்ஸ் சய 2 0. ஆக எக்ஸ் சமன் 2. ஆகவே எக்ஸ் சமன் 2 எனும் புள்ளியில இந்த இருபடி சார்பு திரும்ப போகுது. இந்த மாதிரி இன்னொரு சமன்பாடு தரப்பட்டிருக்கு. இருபடி சார்பு ஒன்றின் உயர்வு இழிவு பெருமானத்தை காணலாம். என்ன செய்யணும்? முதலாவது நாங்கள் சமன்பாடு ஒன்று தரப்பட்டுள்ளன, இருபடி சார்பு ஒன்று தரப்பட்டவுடன் நாங்கள் என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை ஆராய வேணும். இங்கே எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்த்தோம் என்றால் 2. எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை பார்த்தா 2. 2 என்பது 0த்தை விட பெரிது. ஆகவே இது என்ன வரைவு? இவ்வரைவு இது ஒரு இழிவு வரைவு.
இது ஒரு இழிவு வரைவு. அப்ப இந்த இழிவு புள்ளியின் ஆளுரை காணணும். இந்த ஒரு இழிவு வரைவனுடைய இந்த இழிவு புள்ளியின் ஆளுரை காணணும். இந்த புள்ளியின் ஆளுரை காணும். இழிவு புள்ளின பெருமானத்தை காணணும். இழிவு புள்ளின வை பெருமானத்தை இங்கே கேட்கப்படுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிற மாட்டோம், நாங்கள் வள மாதிரி என்ன செய்யணும், நிறைவேற்கமாக்கணும். நிறைவேற்கமாக்குறதுக்கு முன்னுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒன்று தான் இருக்கணும். ஒன்று இருந்தால் தான் எங்களுக்கு நிறைவேற்கமாக சுகம். நான் என்ன செய்ய போகிறேன்டா 10 பொது எடுக்கிறேன். பொது எடுத்துனா எக்ஸ் வர்க்கம் இதுக்கு 12xக்கு 2 பொது எடுத்தால் சக 6x என்று வரும். அதனால் 25 வெளியில் வச்சுக்கொள்ளும். 25 வெளியில் இருக்கட்டும். ஆக பெருக்கி பாருங்க, திருப்பி பெருக்கி பாருங்க. 2 தர எக்ஸை பெருக்கினா 2x வர்க்கம் இருக்குது. 2 தர 6x பெருக்கினா 12x இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே செய்து கொண்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த மூலச்சமன்பாட்டை ஒத்ததாக இருக்க வேணும். ஆகவே 10x வர்க்கம் 2 வெளியில் எடுத்த மாட்டா x வர்க்கம் சக 6x அங்கே 25. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த உள்ளுக்குள்ள கோவை நிறைவேற்கமாகணும். நிறைவேற்கமாக என்ன செய்யணும், 10x வர்க்கம் எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம் என்ன 6. அப்போ என்ன செய்யணும்டா, அந்த 6 அரைவாசி எவ்வளவு 3. அப்போ வந்து 3 வர்க்கத்தை எழுதி கொள்ளணும். 3 வர்க்கம். இப்போ நான் 3 வர்க்கம் எழுதுறதால திரும்பி பிரேக்கெட் நீக்கி பாருங்க, 2x வர்க்கம் இருக்குது. 2 தர 6 12x இருக்குது. இந்த 3 வர்க்கம் உள்ளுக்கு போடுறேன். 3 வர்க்கத்தின் பெருமானம் 9. 9 2 18. 18 நான் மேலதிகமாக போடு. அப்போ இந்த சாம்பாட்டில் நான் 18 மேலதிகமாக போட முடியா, சய 18 போட்டுக்கொள்கிறேன். அதை விட 25 இருக்குது. அப்போ நான் மேலதிகமாக போட்ட சக 18 இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக ஒரு சய 18 போட்டிருக்கிறேன். ஆகவே இப்போ என்ன செய்ய போகிறோம், 2 இந்த எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9க்கு பதிலாக என்ன எழுதி கொள்ளலாம், எக்ஸ் சக 3 வர்க்கம் எழுதி கொள்ளலாம். எழுதி கொண்டால் இங்கே என்ன இருக்கு, சய 18 சக 25 சக 7 வரும். சய 18 சக 25 அதனுடைய பெருமானம் சக 7 வரும். இப்போ நான் என்ன செய்யலாம் என்றால், எங்களுக்கு தெரியும் இந்த நிறைவர்க்கத்தின் பெருமானம் எப்பவும் 0 அல்ல 0க்கு பெருது. இப்போ உதாரணமாக எங்களுக்கு தெரியும் எக்ஸ் சக 3 வர்க்கம் பெரிதல்ல சமன் 0. எக்ஸ் சக 3 வர்க்கம் பெரிதல்ல சமன் 0. அப்போ இதுக்கு முன்னால் 2 பெருக்குதுண்டா, 2 பெருக்கினாலும் 2 என்பது நேரன். ஆகவே 2 தர எக்ஸ் சக 3 வர்க்கமும் 0க்கு சமனையாக இருக்கும், இல்லை 0த்தை விட பெரிதாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் y சமன் 2 பிராக்கெட்டுக்கு எக்ஸ் சக 3 வர்க்கம் சக 7 என்பது என்ன, இவ்வளவும் 0 அல்ல 0த்தை விட பெருசுண்டா y பெருமானம் சக 7 கூட்டுறமல்லோ எப்பவும் இந்த சமன்பாட்டை பொறுத்தவரையில் 7க்கு சமனையாக இருக்கலாம் அல்லது 7 விட பெரிதாக இருக்கலாம். ஏன் விளத்தின் பெருமானம் இது விளத்தின் ஆக குறைஞ்ச பெருமானம் 0. ஆனால் இதுக்கு ஆக குறைஞ்ச பெருமானம் 0 எடுக்க 0 7 இருக்கு. அப்போ y எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச பெருமானம் y இந்த பெருமானம் 7 அல்லது 7 விட பெரிய பெருமானமாக இருக்கும். ஆகவே y எடுக்கக்கூடிய ஆக குறைந்த பெருமானம் 7. ஆகவே இருபடி சார்பு ஒன்றின் உயர்வு அல்ல இழிவு பெருமானத்தை காண வேண்டாம். இங்கே காண வேண்டிய நாங்கள் இழிவு பெருமானம் என்ன 7 இருக்கும். ஆக y 7 என்ற பெருமானம் தான் இந்த இருபடி சார்புக்குரிய இழிவு பெருமானம். நாங்கள் இந்த எக்ஸ் சக 3 வர்க்கத்தை 0க்கு சமப்படுத்த மூலம் அந்த y ஆள்கூறுக்குரிய எக்ஸ் ஆள்கூறையும் கண்டுகொள்ளலாம். அதாக இன்னும் ஒரு வினா தரப்பட்டுள்ளது, இருபடி சார்பு ஒன்றின் உயர்வு அல்ல இழிவு பெருமானத்தை காண வேண்டும். இது ஒரு இருபடி சார்பு. இந்த இருபடி சார்பு நாங்கள் பார்ப்போம், இது உயர்வு வரைவா முதல் இழிவு வரைவான்னு பார்ப்போம். அப்போ உயர்வு வரைவா இழிவு வரைவான்னு பார்த்தால் நாங்கள் எதை காணணும்னு பார்க்கலாம், உயர்வு புள்ளியா இல்லை இழிவு புள்ளியா காணணும். ரைட். இப்போ பாருங்கோ, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் எங்களுக்கு தெரியும், இங்கே போட்டிருக்கு சய 3. சய 3 என்பது 0த்தை விட சிறிது. ஆகவே இது ஒரு என்ன வரைவு, இது ஒரு உயர்வு வரைவு. இது ஒரு உயர்வு வரைவு. ஆகவே இந்த வரைவு என்ன செய்ய போகுது, இப்படி மேல் நோக்கின திசையிலே வளைஞ்ச மாதிரி தான் பெறப்போகுது. ஆகவே இந்த மேல் நோக்கின திசையில் வளைஞ்ச அந்த உயர்வு புள்ளியை நாங்கள் காண வேணும். இந்த கேள்வியில இருபடி சார்பில் உயர்வு புள்ளியை நாங்கள் காண வேணும். உயர்வு புள்ளியை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், பழமையா நிறைவர்க்கமாக்க வேணும். நிறைவர்க்கமாக்குறதுக்கு எக்ஸ் வர்க்கத்தின் குணம் 1 இருக்க வேணும். இருந்தால் எங்களை சுகம். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி சய 3 வெளியில் எடுப்போம், பொது எடுப்போம். எடுத்தால் எக்ஸ் வர்க்கம் உள்ளுக்கு இருக்கு பிராக்கெட்டில். இங்கால
6ல் 3 எடுத்தால் 2 மிச்சம். 6 3 எடுத்தால் பிரிபடுற மாதிரி தானே வர போகுது. ஆகவே 2 மிச்சம் 10x என்று வரும். நான் இந்த சயவையும் எடுத்துக்கிறேன். ஆகவே சயவோட தான் 3 பெருக்கி பார்க்குறேங்கோ. சய 3 தர எக்ஸ் வர்க்கம் சய 3x வர்க்கம் சக 6x. சய 3 தர சய 2x சக 6x. ஆக மேலே உள்ள மூலச்சமன்பாட்டுக்கு இப்போ மொத்த விதமாக இருக்க வேணும். அதை கிட்ட செக் பண்ணி கொண்டதால் சரியான விடைக்கு நாங்கள் போகலாம். பிரேக்கெட்டை நாங்கள் என்ன செய்வோம், மூடிக்கொள்ளுவோம். மூடினால் அங்கே என்ன ஒரு சக 8 இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்த சய 3 ஓகே எக்ஸ் வர்க்கம். இந்த எக்ஸின் குணத்தை பார்ப்போம். எக்ஸின் குணம் சய 2. ஆகவே இந்த சய 2 அரைவாசி எவ்வளவு சய 1. அதை வர்க்கிச்சம் என்றால் 1 வர்க்கம் 2 பேர். ஆக பிராக்கெட் நீக்கி பார்ப்போம். திருப்பி இருக்கா சய 3 தர எக்ஸ் வர்க்கம் சய 3x வர்க்கம் சய 3 தர சய 2x சக 6x சய 3 தர 1 சய 3. ஆனால் அப்படி சய 3 ஒரு இது இதில் இல்லை. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், சக 3 போட்டுக்கொள்ள போகிறேன். நான் ஏற்கனவே இதுக்குள்ள சக 1 போட்டபடியே சக 1 சய 3 பேருக்கபடியே சய 3 நான் இந்த சமன்பாடுகளை கொண்டு வரேன். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், அதை இல்லாமல் செய்கிறதுக்காக சய 3 கொண்டதை இல்லாமல் செய்கிறதுக்காக சக 3 வெளியில் போட்டுக்கொள்கிறேன். அதை விட ஏற்கனவே வெளியில் ஒரு 8 இருக்குது. இப்போ இந்த சய 3 இந்த எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் சய 1 வர்க்கம் என்று எழுதி கொள்ளலாம். அங்கால 3 மட்டும் என்ன 11 இருக்கு. ஆக y பெருமானம் y சமன் சய 3 பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சய 1 வர்க்கம் சக 11 வரும். இப்போ நாங்கள் என்னத்தை காண வேணும் என்றால் y இது ஒரு உயர்வு வரைவு. ஆகவே y உயர்வு பெருமானத்தை காண வேணும். இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நிறைவர்க்கம், இதில் நிறைவர்க்கம் இருக்கு எக்ஸ் சய 1 வர்க்கம், எந்த ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருமானமும் என்ன பெரிதல்லது சமன் 0. அப்போ எந்த ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருமானம் பெரிதல்லது சமன் 0. அந்த பெரிதல்லது 0 நான் அந்த 0 சமனான பெருமானத்தை அல்லது 0 பெரிய பெருமானத்தை மரம் 3ஆல் பெருக்க எனக்கு வரப்போற பெருமானம் சிறிதல்ல சமன் 0 இருக்கும். ஏன் 0 இருக்கிற பெருமானத்தை மரம் 3ஆல் பெருக்கினா 0 வரும். 0 விட பெரிய ஒரு நேர்பெருமானமாக இருக்கிறத மரம் 3ஆல் பெருக்கினா மரப்பெருமானம் தான் வரும். ஆகவே எனக்கு ஏற்கனவே நிறைவர்க்கத்தை நான் மரப்பெருமானத்தால் பெருக்க எனக்கு இப்போ கிடைக்க போற பெருமானம் சிறிது அல்லது சமன் 0 இருக்கும். இந்த சய 3 எக்ஸ் சய 1 வர்க்கம் சிறிது அல்லது சமன் 0. இவ்வளத்தின் பெருமானம் 0 விட சிறிது அல்லது சமனாக இருக்கு. ஆகவே y பெருமானம் என்னவா இருக்கும் என்றால் 1ல் 11க்கு சமனாக இருக்கும் அல்லது 11 விட குறைவாக இருக்கும். y பெருமானம் 11க்கு சமனாக இருக்கும் அல்லது y பெருமானம் 11 விட குறைவாக இருக்கும். நாங்கள் இதுக்கு மேல் பார்த்ததெல்லாம் y பெருமானம் 7ஆக இருந்தது அல்லது 7 விட அதிகமாக இருந்தது. இங்கே y பெருமானம் 11 விட குறைவாக இருக்கும் அல்லது 11க்கு சமனாக இருக்கும். சரிதானே? இவ்வளவு கோவையும் 0 என்ற பெருமானத்தை எடுக்கும் என்றால் 11 பெருமானத்தை எடுக்கும். இவ்வளவு பெருமானமும் 0 எடுக்கும் இல்லையா என்ன செய்யும், 0 விட குறைய பெருமானம் தான் எடுக்கும். அதாவது சய 1 சய 2 சய 3 பெருமானம் தான் எடுக்கும். அப்போ இதுக்கு சய 1 சய 2 சய 3 பெருமானம் வந்து கொண்டு இருக்க 11லேருந்து அந்த மரப்பெருமானங்கள் கழிவிட y பெருமானம் 11 விட குறைய பெருமானத்தை தான் எடுத்துக்கொள்ளும். ஆகவே y எடுக்கக்கூடிய இது ஒரு உயர்வு வரைவு. இந்த உயர்வு வரைவு எப்படி அமையும் என்றால் y பெருமானம் 11ஆக அமையும். 11 இடத்திலான் என்ன செய்ய போகுது, இது திரும்ப போகுது. y சமன் 11 இடத்திலான் இந்த வரைவினுடைய உயர்வு புள்ளி அமைய போகுது. இங்கு ஒரு இருபடி சமன்பாடோட பொது வடிவத்துக்கு எப்படி நாங்கள் உயர்வு புள்ளி எக்ஸ் ஆல் கூறும் உயர்வு புள்ளியுடைய y ஆல் கூறும் காண்றது என்பதாக பார்ப்போம். சரிதானே? முதலாவது தரப்பட்டிருக்கு y சமன் ax வர்க்கம் சக bx சக c. இதுதான் இருபடி சமன்பாடோட பொது வடிவம். இது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வளமையா இது உயர்வு புள்ளி அல்ல விளைவு புள்ளி காண்றதுக்கு நான் என்ன செய்வோம் என்றால் நிறைவர்க்கமாக்குவோம். நிறைவர்க்கமாக்குறதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு குணகம் இருக்கக்கூடாது, குணகம் உண்டா இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், முன்னுக்கு ஏ என்ற குணகத்தை நாங்கள் வெளியில் பொது எடுப்போம். ஏ என்ற குணகத்தை நாங்கள் வெளியில் பொது எடுத்துக்கிறோம் பாருங்கோ. பொது எடுத்தால் எக்ஸ் வர்க்கம், அங்கே இல்லாமல் பொது எடுத்தால் பிரிவடும் அது உள்ளுக்குள்ள பெருமானத்தில் b a x சக c என்று வரும். நாங்கள் இதுக்கு முதல் செஞ்ச கணக்களோட நாங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இதுக்கு முதல் செஞ்ச கணக்களோட நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். எக்ஸ்
ஏ வெளியில் எடுத்துக்கிறோம். ஏ வெளியில் எடுத்தால் எக்ஸ் வர்க்கம் சக பியின் கீழ் ஏ எக்ஸ் சக சி என்று வரும். அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எக்ஸின் குணகம் என்னவோ அந்த குணகத்தை 2ஆல் பிரித்து அதை வர்க்கப்படுத்தி கூட்டிக் கொள்ளுவோம். அதை வர்க்கப்படுத்தி கூட்டினீங்க என்றால் எக்ஸினுடைய குணகம் பி, பியின் கீழ் ஏ, அதை நாங்கள் அரைவாசியாக்கிறோம் என்றால் பியின் கீழ் 2a, அதன் வர்க்கத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ள போகிறோம். கூட்டிக்கொண்டு என்ன செய்ய போகிறோம், இது நான் மேலதிகமாக கூட்டிக் கொள்கிறேன். நம்ம கூட்டிக் கொண்ட கணிதத்தை நான் இல்லாமல் செய்ய வேணும். ஆகவே நான் இங்கே பாருங்க, இந்த முன்னுக்கு ஏ பெருக்கி கொண்டிருக்கு. அப்போ ஏ தர பியின் கீழ் 2a முழுவதும் வர்க்கம் என்ற கணிதத்தை தான் நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். அதை சேர்த்த கணிதத்தை இல்லாமல் செய்கிறதுக்காக நான் திருப்பி அவ்வளோ கணிதத்தையும் கழிச்சிருக்கிறேன். அதை விட சக சி இருக்குது. இதை பார்த்தோம்னா நாங்கள் இதுக்கு பதிலாக எழுதி கொள்ளலாம். எக்ஸ் சக பியின் கீழ் ஏஎக்ஸ் சக பியின் கீழ் 10a முழுவதும் வர்க்கம் என்றதுக்கு பதிலாக எக்ஸ் சக பியின் கீழ் 10a முழுவதும் வர்க்கம் என்று நிறைய வர்க்கமாக எழுதி கொள்ளலாம். இதுக்கு முன்னுக்கு ஏ இருக்குது. அதை விட இஞ்சால என்ன இருக்குது, சய ஏ பியின் கீழ் 2a முழுவதும் வர்க்கம் சக சி இருக்குது. அப்போ இப்படி எழுதி அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வளமையா இந்த நிறை வர்க்கம் என்ன எங்களுக்கு தெரியும். எக்ஸ் சக பியின் கீழ் 2a முழுவதும் வர்க்கம் என்றது இப்போவும் 0 அல்ல 0 விட பெரிது. ஒரு நிறை வர்க்கம் என்பது 0 அல்ல 0 விட பெரிய பரிமாணமாக இருக்கும். ஆகவே y எடுக்கக்கூடிய இந்த a பரிமாணமும் நேர்பரிமாணமாக இருக்குன்னு வச்சோம் என்றால் இவ்வளவும் எப்பவும் நேர்பரிமாணத்தை தான் எடுக்கும். ஏன் இது எப்பவும் 0 அல்ல 0 விட பெரிய பரிமாணம் தான் எடுக்கும். எக்ஸ் சக பியின் கீழ் 2a என்ற நிறை வர்க்கம். இந்த a பரிமாணம் நேர்பரிமாணம் என்றால் இவ்வளவு பரிமாணம் எப்போதும் எங்களுக்கு நேர்பரிமாணமாக தான் இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு y எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச பரிமாணம் சய ஏ பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் சக சியா இருக்கும். அப்போ y எடுக்கக்கூடிய இழிவு புள்ளி என்னவா இருக்கும், ஏயின் கீழ் சய ஏ பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் சக சியா இருக்கு. ஆகவே y இழிவு பரிமாணம் இப்படி ஒரு பரிமாணமாக இருக்கும். இது நாங்கள் நேரடியாக இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சு பிரதியீடு செய்வதன் மூலம் அந்த இழிவு புள்ளியினுடைய வையால் கூட காண்டு கொள்ளலாம். அடுத்ததாக என்ன செய்கிறோம், நாங்கள் இந்த எக்ஸ் சக பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் பெரிது அல்லது சமன் 0 என்றால் எங்களுக்கு தெரியும் இவ்வளவும் எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச பரிமாணம் 0. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எக்ஸ் சக பியின் கீழ் 2a நாங்கள் என்ன சமப்படுத்துவோம், 0க்கு சமப்படுத்துவோம். 0க்கு சமப்படுத்துகிறா எக்ஸ் சமன் சய பியின் கீழ் 2a என்று வரும். என்ன, இழிவு புள்ளியினுடைய ஆள்கூறு எக்ஸ் ஆள்கூறு எக்ஸ் சமன் சய பியின் கீழ் 2a என்ற கணியத்தால் நாங்கள் கணிச்சு கொள்ளலாம். சய பியின் கீழ் 2a. ஆக இந்த வையாள்கூறுக்கு ஒத்த எக்ஸ் ஆள்கூறு சய பியின் கீழ் 2a. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். நேரடியாக ஒரு சமன்பாடு தரப்படும் போது, ஒரு இருபடிச்சார்பு தரப்படும் போது அதுக்குரிய எக்ஸ் ஆள்கூறையும் காணலாம், வையால் கூறையும் நாங்கள் காணலாம். ஆக இந்த இருபடி சமன்பாடு ax வர்க்கம் சக bx சக c என்ற இருபடி சமன்பாட்டின் சக c என்ற இருபடி சமன்பாட்டின் இழிவு புள்ளியை பார்த்தோம் என்றால் இழிவு புள்ளியின் வையால் கூறு -a பியின் கீழ் 2a முழுவதும் வர்க்கம் சக c என்று வரும். இதை நாங்கள் சுருக்கி கொள்ளலாம் வேண்டாம். -a பியின் கீழ் 2a இன்னும் முழு b வர்க்கத்தின் கீழ் 4a வர்க்கம் மாதிரி யோசிச்சு கொள்ளலாம் சக சி. இந்த சய ஏயும் இந்த இதில் ஒரு ஏயும் இதில் ஒரு a வர்க்கத்தில் ஒரு ஏயும் மட்டுப்பட்டா சய b வர்க்கத்தின் கீழ் 4a சக சி என்று வரும். இதை இன்னும் சுருக்கிக் கொள்ளலாம். போமாசியாக 4a எடுத்து விட்டோம் என்றால் -b வர்க்கம் சக 4ac என்று வரும். இப்படி எழுதி கொள்ளலாம் வேண்டாம். அப்போ இழிவு புள்ளியினுடைய வையால் கூறு இவ்வாறு தரப்பட்டிருக்கு. என்னண்டு, சய பி வர்க்கத்தின் கீழ் 4a சக சி. எக்ஸ் ஆள்கூறு பார்த்துருக்கிறோம் சய பியின் கீழ் 2a. எக்ஸ் ஆள்கூறு சய பியின் கீழ் 2a என்று அமையும். அப்போ இது சமன்பாட்டை நாங்கள் நேரடியாக பயன்படுத்தி நாங்கள் கணக்கு செஞ்சு கொள்ளலாம். அதற்கு பாவம் என்ன மாதிரிட்டு இங்கு சுருக்கமாக தரப்பட்டுள்ள இருபடி சார்பு ஒன்றின் உயர்வு இழிவு புள்ளியின் ஆள்கூறுகளை நாங்கள் இந்த எக்ஸ் ஆள்கூறு சய பியின் கீழ் 2a என்றும் y ஆள்கூறை சய a பிராக்கெட்டுகள் பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் சக சி என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் கண்டுகொள்ளலாம். ரைட், இங்கே ஒரு வினா தரப்பட்டுள்ளது.
ஏற்கனவே தரப்பட்ட முதல் நாங்கள் கணித்த வினா நாங்கள் இப்போ சாம்பாட்டை வச்சு செய்ய போகிறோம். முதல் நாங்கள் நிறைவேற்கமாக செஞ்ச நாங்கள் இப்போ எக்ஸ் வர்க்கம் y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2 என்ன சமன்பாடு தரப்பட்டிருக்கு பார்ப்போம். y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2 என்ன சமன்பாடு தரப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் செய்ய போகிறோம் முதல் வையால் உருவான போகிறோம். வையால் உருவான நிலையில் நாங்கள் -a b/2a முழுவதின் வர்க்கம் சக c. அப்போ நாங்கள் செய்ய போகிறோம் இந்த சமன்பாட்டை முதல் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்துக்கு மாற்றிக்கொள்ளணும். y சமன் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் எழுதினோம் என்றால் இங்கே a ஆக அமைய போகிற பெருமானம் 1, b ஆக அமைகிற பெருமானம் சய 4, c ஆக அமைகிற பெருமானம் 2. ஆகவே இந்த abcக்கு நாங்கள் பிரதியிட்டு விட்டோம் என்றால் சய a இந்த பெருமானம் 1 தர b இந்த பெருமானம் சய 4 கீழ் 2 தர a இந்த பெருமானம் 1 இவ்வளத்தின்றையும் வர்க்கம் சக c னுடைய பெருமானம் 2. இதை நாங்கள் சுருக்க போகிறோம். சய 1 தர சய 4 2 சய 2 அதுண்ட வர்க்கம் சக 2. ஆக எனக்கு வரப்போது சய 1 தர சய 2 வர்க்கம் 4 சக 2. அப்போ எனக்கு வரும் சய 4 சக 2 சய 2 வரும். அப்போ திரும்பல் புள்ளியினுடைய வையால் கூறு சய 2 ஆக வரும். எக்ஸால் கூற காண போகிறோம். எக்ஸால் கூறு காண்றதுக்கு என்ன செய்யலாம்? எக்ஸால் கூறு சய b/2 2a என்று பார்த்துனாங்க. ஆகவே சய bக்கு பல நான் என்ன போட போகிறேன் சய 4 2 aக்கு பதிலாக 1. ஆக சய சய சக 4 4 2 வரும். ஆக திரும்பல் புள்ளியினுடைய ஆள்கூறு எழுதி விட்டோம் என்றால் என்ன வரும்? எக்ஸ் ஆள்கூறு 2 y ஆள்கூறு சய 2 என்று வரும். திரும்பல் புள்ளியினுடைய ஆள்கூறுகள் y சமன் 2x வர்க்கம் சக 12x சக 25. இதனுடைய திரும்பல் புள்ளியினுடைய ஆள்கூறு காணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முதல் இதில் abc என்று கணிச்ச மாட்டேன் சரி. y சமன் ax வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் இருக்குது. a மாறி 2 இருக்குது, b மாறி 12 இருக்குது, c மாறி 25 இருக்குது. அப்போ a மாறி 2, b மாதிரி 12, c மாதிரி 25 காணப்படுது. அப்போ எனக்கு தெரியும் எக்ஸ் ஆளுரும் காணணும் y ஆளுரும். எக்ஸ் ஆளுரு என்ன? சய b/2 2a. அப்போ சய bக்கு பதில் என்ன போட போகிறோம்? 12 2 தர aக்கு பதிலாக 2. ஆக சய 12 4 சய 3 வரும். எக்ஸ் ஆளுரு சய 3 வரும். அடுத்தது நான் பார்ப்போம் y ஆள்கூறு காண்றோம். y ஆள்கூறுக்கு தெரியும் -a b வர்க்கத்தின் கீழ் 4a 2 விதமாக எழுதி கொள்ளலாம் சக சய a. சய ஏக்கு பல எழுதி கொள்ளலாம். ஏக்கு பல 2 இருக்கு தர b வர்க்கம் b என்றது 12 வர்க்கம் 144 4 தர ஏக்கு பதிலாக 2 4 a வர்க்கம் என்று வரும். 2 தர 2 வர்க்கம் சக சிக்கு பதிலாக 25 சய 2 தர 144 கீழ் 2 என்ன செய்யலாம்? இந்த 2 வர்க்கத்தையும் வெட்டினால் 144 கீழ் 4 சக 25. 140 கீழ் 4 4ஆல் பிரித்து விட்டால் நான் 3 12 8 24 சய 38 சக 25. 25ல் 38 போனால் சய 7. 25ல் 38 போனால் சய 7 வரும். ஆகவே y ஆள்கூறு தெரியும், எக்ஸ் ஆள்கூறு காணிடம். எக்ஸ் ஆள்கூறு சய 3, y ஆள்கூறு சய 7 வரும். அடுத்த வினாவாக
இன்னொரு வினாவை பார்ப்போம். y7 sin 3x வர்க்கம் சக 6x சக 8 என்ற இருபடி சமன்பாட்டின் திரும்ப புள்ளியின் அளவுரை கேட்டிருக்கு. அப்போ இது sin 3 என்று காணப்படும். sin 3 எங்களுக்கு தெரியும் என்ன வரைவு, அது ஒரு உயர்வு வரைவாக காணப்படும். y7 ax வர்க்கம் சக bx சக c என்ற விடத்தில் எழுதும் என்றால் a7 sin 3 ஆகவும் b7 6 ஆகவும் c7 8 ஆகவும் காணப்படும். ஆகவே நாங்கள் x ஆல் உருவெழுதலாம் சய b-இன் கீழ் 2a, சய b-க்கு பதிலாக நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் 6, 2a-க்கு பதிலாக எழுதிக் கொள்ளலாம் சய 3. அப்போ 6 சய 6 சய 6 1 வரும். x ஆல் உரு 1. இதுக்குரிய வையால் கூற கண்டம் என்றால் வையால் கூறு வையால் கூறுக்குரிய சயக்கு பிறகு சய ஏக்கு பதிலாக திருப்பி ஒரு சய 3 சக b-இன் கீழ் 2a, b என்ற பெருமானம் 6, 2a பெருமானம் சய 3 அவ்வளோத்தினுடைய வர்க்கம் சக c-னுடைய பெருமானம் 8. ஆக சயதர சய சக 3 இல்லை தர 3 தர 6 கீழே சய 6 இவ்வளோத்தினுடைய வர்க்கம் சக 8. சுருக்க வேண்டாம் 3 சுருக்கினா இதில் சய 1, சய 1 வர்க்கம் 1 தெரியும் எங்களுக்கு சக 8. ஆகவே 3 சக 8 11 வரும். ஆக நாங்கள் செஞ்ச விதத்தையும் இப்போ செஞ்ச விதத்திலையும் இப்போ நேரடியாக சாம்பாட்டில் பெறுகிறோம். முதல் நாங்கள் நிறைவேற்கமாக செஞ்சிருக்கிறோம். முதல் செஞ்ச விதத்தையும் இப்போ செஞ்ச விதத்தையும் நாங்கள் ஒப்பிடைக்க எங்களுக்கு ஒரே விடைகள் கிடைக்கப்பட வேணும். அப்போ திரும்ப புள்ளியினுடைய x ஆல் கூறு 1 y ஆல் கூறு 11 அமையும். திரும்ப புள்ளியின் x ஆல் கூறு 1 y ஆல் கூறு 11 அமையும். அடுத்ததாக நாங்கள் வரை போன்ற x அச்சினை வெட்டும் புள்ளியின் ஆளுகளை காணணும். இப்போ நாங்கள் ஏன் இந்த இதை காணணும் என்றால் நாங்கள் ஒரு வரை கொண்டு கீற வேணும் என்றால் ஒரு வரை கொண்டு கீற வேணும் என்றால் பரவளை கொண்டு கீற போகிறோம் என்றால் பரவளைவு கட்டாயம் திரும்பும். அப்போ எங்களுக்கு என்ன செய்யணும், திரும்பல் புள்ளியின் x ஆல் கூறும் காண வேணும் y ஆல் கூறும் காண வேணும். ஒரு இடத்தை திரும்ப போது திரும்பல் புள்ளியினுடைய y ஆல் கூறும் காண வேணும், அதுக்குரிய x ஆல் கூறும் காண வேணும். திரும்பல் புள்ளியினுடைய y ஆல் கூறும் காண வேணும், x ஆல் கூறும் காண வேணும். இது கட்டாயம் தேவை எங்களுக்கு. ஒரு வரைவு கீறணும் y ஆல் கூறும் காணணும், x ஆல் கூறும் காணணும். அடுத்தது ஒரு வரைவு x அச்சை வெட்டலாம், வெட்டாமையும் போகலாம். இந்த வரைவு x அச்சை வெட்டுது. அப்போ x அச்சை வெட்டினா x அச்சை வெட்டத்தில் வெட்டுமென்று தெரிஞ்சால் தான் நாங்கள் இந்த 3 புள்ளியிலையும் கீறி போட்டு நாங்கள் வரைவை இப்படி ஒரு பரவளைவு பாதையில் நாங்கள் என்ன செய்யலாம், பெருமட்டாக கீறலாம். அப்போ நாங்கள் ஒரு இருபடிச்சாரை பயன்படுத்தி ஒரு வரைவு கீறோம் என்றால் கட்டாயம் முதலாக காண வேண்டியது திரும்பல் புள்ளியின் ஆளுகள் எவ்வாறு கணிப்பது என்பதை பார்க்கணும். அதை நாங்கள் கற்றுள்ளோம். திரும்பல் புள்ளியின் ஆளுகளை எப்படி நிறைவேற்கமாக்கி காண்றது, எப்படி அந்த இருபடி சமன்பாடு பொது வடிவத்தில் எடுத்து சமன்பாட்டை வச்சு கொண்டு காண்றது என்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்த நாங்கள் என்ன செய்யணும்னா இருபடி சமன்பாடு இதுக்குரிய வரைவு x அச்சை எங்கெங்கே வெட்டும். பொதுவாக இருபடி சமன்பாட்டுக்குரிய வரைவு x அச்சை 2 இடத்தை வெட்டும். கட்டாயம் 2 இடத்தை வெட்ட முடியல, 2 இடத்தை வெட்டாத வரைவுகளும் இருக்குது. பொதுவாக இப்படி ஒரு வரைவு கீறணும் என்றால் இது x அச்சை ஒரு இடத்தை தொட்டு கொண்டு போகுது, இது x அச்சை வெட்டையில். இந்த வரைவை பார்த்தோம்னா x அச்சை 2 இடத்தை வெட்டுது. இன்னொரு வரைவாகும் இந்த வரைவு x அச்சை ஒரு இடமே வெட்டவும் இல்லை. அப்போ இப்படி 3 விதமான வரைவு வரலாம். ஒன்று x அச்சை ஒரு இடத்தை வெட்டலாம், ஒரு இடத்தை தொட்டு கொண்டு போகலாம், இல்லைண்டா ஒரு இடத்தையும் தொடாமல் போகலாம், வெட்டாமலும் போகலாம், இல்லைண்டா 2 இடத்தை வெட்டலாம். இப்படி 3 கேஸ் இருக்கு. ஒரு வரைவு x அச்சை வெட்டுறதோ வெட்டா போகிறதோ தொடுறதோ உண்டு. 3 வகையான கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸ்லையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது x அச்சை வெட்டும் என்றால் 2 இடத்தை வெட்டும், வெட்டினா 2 இடத்தை வெட்டும், ஒரு இடத்தை வெட்டாது, இல்லைன்னா ஒரு இடத்தை தொட்டு கொண்டு போகும், இல்லைன்னா தொடாமல் போகும். அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது x அச்சை எங்கே x அச்சை 2 இடத்தை வெட்டுது, அந்த 2 இடத்தை வெட்டுற புள்ளியின் ஆளுகளை எப்படி காட்டுறன்ற தான் பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ இந்த வரைவை பார்த்தோம் என்றால் இந்த 2 புள்ளியில் வெட்டி கொண்டு போகுது. இப்போ எங்களுக்கு வரைவு கீறினோம்னா நாங்கள் வரைவை வச்சுக்கொண்டு நேரடியாக சொல்லலாம் இந்த இருபடி சமன்பாட்டுக்குரிய வரைவு x அச்சை எங்கெங்கே வெட்டுமென்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கெங்கே வெட்டுமென்று கண்டு போட்டு தான் என்ன செய்ய போகிறோம், வரைவை பெருமட்டாக கீற போகிறோம். ஆகவே இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு எங்களுக்கு தெரியும்
2 காரணிகள் இருக்கு. ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு 2 காரணிகள் இருக்கு. அதனால் காரணிகளை நாங்கள் காண்றதன் மூலம் என்ன செய்யலாம்? காரணிகளை நாங்கள் தீர்ப்பதன் மூலம் அந்த 2 தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இருபடி சமன்பாடுல இருபடி சார்புக்கு 2 தீர்வுகள் இருக்கு. அது 2 தீர்வுகளையும் நாங்கள் காண்பதன் மூலம் அது 2 தீர்வுகளும் என்னென்ன பெருமானமோ அந்தந்த பெருமானத்திலான அது எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போக போகுது. ரைட், பாப்போம். ரைட், இப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளின்ற ஆளுகளை காண போகிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு பொது வடிவம் மட்டும் தரப்பட்டிருக்கு. இருபடி சமன்பாடு ஒன்று சார் ஒன்று பொது வடிவம் y ax வர்க்கம் சக bx சக c என்ற பொது வடிவம் இங்கே தரப்பட்டிருக்கு. இந்த பொது வடிவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் பொது வடிவத்துக்கு எப்படி காரணி காண்றோம் என்பதை நாங்கள் சாதாரணத்தில் படிச்சிருக்கிறோம். அப்போ உதாரணமாக y ax வர்க்கம் சக bx சக c என்ற இருபடி சமன்பாடு தீர்வுகள் எப்படி அமையும் என்றால் நாங்கள் நேரடியாக சொல்லுவோம் x சமன் சய b சகவோ சய வர்க்கமூலத்துக்கு b வர்க்கம் சய 4ac கீழ் 2a என்று நாங்கள் பல மேலே நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு 2 தீர்வு இருக்குது தானே. 2 தீர்வையும் காணணும். என்ன செய்யணும்? இந்த ax வர்க்கம் சக bx சக c நாங்கள் காரணிப்படுத்த வேணும். காரணிகள் எங்களுக்கு சில இருபடி சமன்பாடுகளை பொறுத்தவரையில் நேரடியாக காரணிகளை பெற்றுக்கொள்ளலாம். சில இருபடி சமன்பாடுகளில் நேரடியாக காரணிகள் பெற்றுக்கொள்வது கடினம். அதாவது காரணிகள் வர்க்க மூலத்துக்கு உள்ள பெருமானமாக இல்லை தசம பெருமானமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதால் எல்லா இடமும் நாங்கள் காரணிகளை நேரடியாக கண்டுகொள்ள முடியாது. அப்போ அதுக்காக நாங்கள் இப்படியான சமன்பாட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? முதலாவது ஏயை பொது எடுத்து அவ்வளவு மாதிரி பொது எடுப்பதன் மூலம் ஏயை பொது எடுத்தோம் என்றால் எக்ஸ் வர்க்கம் சக பியுங்கள் 2a வர்க்கம் சக ஏ தர பியுங்கள் 2a வர்க்கம் சக சி என்று வரும். இது இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிற ஒரு முறை. ஆகவே எங்களுக்கு தெரியும் இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்த நாங்கள் என்ன செய்வோம்? அந்த இருபடி சமன்பாட்டை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தும். அப்படி பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்த எக்ஸுக்கு 2 தீர்வு வரும். அந்த 2 தீர்வும் எழுதி கொள்ளலாம். எக்ஸுக்கு சய பி சகவோ சய பி வர்க்கம் சய 4ac கீழ் 2a என்று எழுதி கொள்ளலாம். இதுலேருந்து 2 தீர்வு ஒரு தீர்வு சக அடுக்கைக்கு ஒரு தீர்வு வரும், சய அடுக்கைக்கு ஒரு தீர்வு வரும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆகவே இதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? நேரடியாக ஒரு இருபடி சமன்பாடு தரப்படும் போது அதற்குரிய காரணிகளை நாங்கள் நேரடியாக கண்டுகொள்ளலாம். பின்வரும் இருபடி சார்புக்குரிய வரைவை பெருமட்டாக வரையட்டும். இருபடி சார்புக்குரிய வரைவை பெருமட்டாக வரைய சொன்னால் எங்களுக்கு 3 விஷயம் காணணும். ஒன்று திரும்பல் புள்ளியின் எக்ஸால் உருவானவனும் திரும்பல் புள்ளியின் வையால் உருவானவனும். அடுத்து அந்த வரைவு எக்ஸை வெட்டும் என்றால் அந்த வெற்ற புள்ளியின் எக்ஸால் உருளை காணவன். அப்போ வெற்ற புள்ளியின் எக்ஸால் உருள் இந்த 3 விஷயத்தையும் கண்டால் எங்களுக்கு வரைவை பெருமட்டாக வரையலாம். முதலாக நாங்கள் என்ன செய்யணும்? திரும்பல் புள்ளியின் ஆள் உருவானோம். திரும்பல் புள்ளியின் ஆள் உருவான்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நிறைவேற்கமாக்குற மூலம் செய்யலாம். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த சமன்பாட்டை நேரடியாக பயன்படுத்தலாம். இப்போ நான் நிறைவேற்கமாக்குற முறை மூலம் நான் செய்ய போகிறேன். y சமன் x வர்க்கம் சய 2x சய 3. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நிறைவேற்கமாக்குறதுக்கு என்ன செய்ய போகிறோம்? முதல்ல x வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒரு குணகம் இல்லை, x வர்க்கம் என்று போட்டுக்கொள்ளலாம். சய 2x எக்ஸினுடைய குணகம் சய 2, அதனுடைய அரைவாசி எவ்வளவு? சய 1. சய 1 வர்க்கம் சய 1 வர்க்கம் என்ன? 1ஆக இருக்கு. அப்போ 1 சேர்க்க போகிறேன். சேர்த்தால் இப்போ நான் மேலதிகமாக 1 போட்டிருக்கிறேன், சய 1 போட்டிருக்கிறேன், சக 1 போட்டிருக்கிறேன். அப்போ இந்த சக 1 போட்டு சக 1 இல்லாமல் செய்கிறதுக்காக நான் ஒரு சய 1 போடுறேன். அதை விட என்ன? எனக்கு சய 3 இருக்கு ஏற்கனவே. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 1 விளத்துக்கும் பதிலாக நான் என்ன செய்யலாம்? நிறைவேற்கமாக எழுதி கொள்ளலாம். விளத்துக்கும் பதிலாக நான் நிறைவேற்கமாக எக்ஸ் சய 1 வர்க்கம் எழுதி கொள்ளலாம். நிறைவேற்கமாக எழுதிக்கு ஆக எக்ஸ் சய 1 வர்க்கம் சய 1 சய 3 சய 4 என்று அமையும். எக்ஸ் சய 1 வர்க்கம் சய 4 என்று அமையும். பை இந்த வரைவு தெரியுமே என்ன? உயர் வரைவு ஒளிவு வரைவு ஒன்று பார்க்கணும். முதல் இது ஏ எக்ஸ் வர்க்கம் சக bx சக c என்ற வடிவத்தில் பார்த்தோம் என்றால் இந்த எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் பூஜ்ஜியத்தை விட பெரிய பெருமானம். 1 பூஜ்ஜியத்தை விட பெருசு. ஆகவே இது ஒரு இழிவு வரைவு. சரிதானே? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு இழிவு வரைவுன்னு தெரியும். இப்போ எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருமானமும் பெரிதல்ல சமன் 0. இப்போ எக்ஸை 1 வர்க்கம் என்னவா இருக்கும்? 0 சமனையாக இருக்கும், இல்லை 0 பெருசாக இருக்கும். ஆகவே இது இவ்வளவும் 0 சமன் இல்லை 0 பெருசுண்டா y எடுக்கக்கூடிய பெருமானம் சயனாலோட பெரிதாக இருக்கும், சயனாலுக்கு சமனையாக இருக்கும், இல்லை சயனாலோட பெரிதாக இருக்கும். ஆகவே திரும்பல் புள்ளியினுடைய வையால் ஒரு சயனாலாக இருக்கும், எக்ஸால் ஒரு காணணும். எக்ஸால் ஒரு என்றது எங்களுக்கு தெரியும்
இந்த எக்ஸை ஒன்றுன்ற வர்க்கத்தை பூஜ்ஜியத்தை சமப்படுத்தேக்க எக்ஸ் ஆள் ஒரு கிடைக்க போகிறோம். இந்த நிறை வர்க்கத்தை பூஜ்ஜியத்தை சமப்படுத்தேக்க எங்களுக்கு எக்ஸ் ஆள் ஒரு கிடைக்க போகிறோம். நிறை வர்க்கம் அளவு எக்ஸை ஒன்றுன்ற வர்க்கம் இதை பூஜ்ஜியத்தை சமப்படுத்த போகிறோம். பூஜ்ஜியம் சமப்படுத்தினா எக்ஸை ஒன்றுன்ற வர்க்கம் பூஜ்ஜியம் என்ற எக்ஸை ஒன்று சமன் பூஜ்ஜியம். ஆகவே எக்ஸ் சமன் ஒன்று என்று வரும். ஆகவே இந்த திரும்ப புள்ளியுடைய எக்ஸ் ஆள் கூறு ஒன்றும் வையாள் கூறு சயநாளும் என்று வரும். எக்ஸ் ஆள் கூறு ஒன்றும் வையாள் கூறு 4 சயநாளும் என்று வரும். ஆக 4 பத்திர இந்த இருபடி சமன்பாட்டுக்குரிய திரும்பல் புள்ளியினுடைய எக்ஸ் ஆள் கூறும் கண்டுட்டோம், வையாள் கூறும் கண்டுட்டோம். சரிதானே? அப்போ நான் எக்ஸ் ஆள் கூறையும் வையாள் கூறையும் நான் இதில் எழுதி கொள்ளலாம். இந்த இருபடி சமன்பாட்டு வரைவை பெரும்படியாக வரையணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே திரும்பல் புள்ளியின் எக்ஸ் ஆள் கூறும் கண்டுட்டோம், வையாள் கூறும் கண்டுட்டோம், இது ஒரு இழிவு வரை வேண்டும் கண்டுட்டோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த வரைவு எக்ஸ்ஹெச்சை எங்கே வெட்டுமெண்டு கண்டோம்னா சரி, இந்த வரைவு எக்ஸ்ஹெச்சை எங்கே வெட்டுமெண்டா இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாட்டுக்கு 2 காரணி இருக்கும். அந்த 2 காரணியும் கண்டமென்றால் எங்களுக்கு சரி. அப்போ நாங்கள் காரணி காண்றதுக்கு வளமை என்ன முறையை பயன்படுத்தினாங்க? எக்ஸமன் சய பி சகவோ சய பி வர்க்க சய 4 ஏசியின் கீழ் 2 ஏ என்ற இதை பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஆகவே சய பி சய பிக்கு பதிலாக சய 2 சகவோ சய பி வர்க்கத்துக்கு பதிலாக சய 2 வர்க்கம் 4 சய 4 தர ஏன்ற பெருமானம் 1 ஏன்ற பெருமானம் 1 சீன்ற பெருமானம் சய 3 2 தர ஏன்ற பெருமானம் 1. ஆக எங்களுக்கு வரும் சய தர சய சக 2 சகவோ சய வர்க்க மூலத்துக்குள்ள 4 சய 4 தர சய 3 சக 12 கீழ் 2. இந்த சுருக்கி விட்டம் என்றால் எக்ஸ் சமன் 2 சகவோ சய 12 4 16 கீழ் 2. 2 சகவோ சய வர்க்கமூலம் 16 கீழ் 2 என்றால் 4 கீழ் 2. அப்போ 2 ஒருக்கா 4 கூட்டினால் 2 4 6 6 என்றால் 3 2லேருந்து ஒருக்கா 4 கழிச்சால் சய 2 இன்னும் எக்ஸின மற்ற தீர்வு அல்லது 2லேருந்து சய 4 கழிச்சா சய 2 சய 2ல் 2 வச்சா சய 1. ஆகவே 2 தீர்வு வரும். 3 சய 1 என்ற 2 தீர்வு வரும். எக்ஸமன் 3 என்ற ஒரு தீர்வு இல்லைன்னா எக்ஸமன் சய 1 என்ற தீர்வு. இது நேரடியாக எங்களுக்கு காரணிப்படுத்தல் முறை மூலமும் கண்டுகொள்ளலாம். நேரடியாக காரணி காண்ற முறை நீங்கள் ஓஎல்ல படிச்சுக்கிறீங்கள். அப்போ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் நேரடியாக காரணி கண்டுகொள்ளலாம். இந்த சமன்பாடு இல்லாமல் காரணி முழு கண்டில் வாரோடைய நேரடியாக கண்டுகொள்ளலாம். ஆகவே நாங்கள் இந்த விரைவுக்கு என்ன செய்ய போகிறோம்? திரும்பல் புள்ளியின் ஆளுர் கண்டம் சய 1,4 திரும்பல் புள்ளியின் ஆளுர் சய 1,4 கண்டு கண்டாங்கள். அதே மாதிரி இது ஒரு இழிவு வரைவண்டு கண்டுனாங்கள். இது ஒரு இழிவு வரைவண்டு கண்டுனாங்கள். அடுத்து நாங்கள் இந்த எக்ஸ்ஹெச்சை எங்கெங்கே வெட்டி கொண்டு போகும் என்று கண்டுனாங்கள். எக்ஸ்ஹெச்சை எங்கெங்கே வெட்டி கொண்டு போகும் என்று ஒரு விட கண்டுனாங்கள். 3லையும் சய 1லையும் எக்ஸ்ஹெச்சை வெட்டி கொண்டு போகும். எக்ஸ்ஹெச்சை 3லையும் சய 1லையும் வெட்டி கொண்டு போகும். 3லையும் சய 1லையும் வெட்டி கொண்டு போகும். 2 வரைவு இப்படி வரப்போகுது இழிவு வரைவு. ஆகவே இழிவு வரைவுண்ட திரும்பல் புள்ளின்ற ஆள் ஒரு சய 1,4 எக்ஸ் சய 1 y 4. ஆகவே மேலே கண்ட நாங்கள் இந்த சமன்பாட்டுக்கு இருபடி சமன்பாட்டுக்குரிய திரும்பல் புள்ளியை கண்டு நாங்கள் முதலாவதாக திரும்பல் புள்ளியை காண எங்களுக்கு 1 சய 4 திரும்பல் புள்ளியின் எக்ஸ் ஆள் கூறு 1 y ஆள் கூறு சய 4 நாங்கள் கண்டிருக்கிறோம். அதே மாதிரி திரும்பல் புள்ளி அந்த வரைவு எக்ஸ்ஹெச்சை எங்கெங்கே வெட்டி கொண்டு போகும் என்று பார்த்து நாங்கள் அந்த காரணிப்படுத்தல் முறை மூலம் கண்டிருக்கிறோம். 1 சய 1 எக்ஸ் சய 1 புள்ளியிலும் 3 புள்ளியிலும் வெட்டி கொண்டு போகணும் கண்டிருக்கிறோம். அதை விட இந்த வரைவு ஒரு இழிவு வரைவண்டு கண்டிருக்கிறோம். ஆகவே வரைவு அமையக்கூடிய வடிவம் இந்த 3 புள்ளியிலையும் குறித்து போட்டு வரைவு அமையக்கூடிய வடிவத்தை இவ்வாறு கூறிக்கொள்ளலாம். அடுத்தாக ஒரு வினாவினாப்பட்டுள்ளது 2 தூண்களுக்கு இடையில் தொங்கும் பரவளைவு வடிவமுள்ள வடம் ஒன்றினால் தொங்கு பாலம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வடத்தின் 2 முனை புள்ளிகளின் ஆள்கூறுகளில் தரப்பட்டுள்ளன. பின்வரும் எந்த சமன்பாட்டினால் வடத்தின் பரவளைவு வடிவம் காட்டப்படுகின்றது? இங்கே 2 தூணுக்கு இடையில் 2 தூண்களுக்கு இடையில் ஒரு தொங்கு பாலம் ஒன்று காணப்படுதாம். இதில் தொங்கு பாலத்தில் என்ன செய்ய போகிறோம்டா
தொங்கு பாலத்துக்குரிய பரவலைக்குரிய வடிவத்தை தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமாக ஒரு இருபடிச்சார் கொண்ட வடிவம் இப்படி உற்பத்தியில் தொட்டு கொண்டு போச்சு என்றால் y7 x வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. உற்பத்தியில் தொட்டு கொண்டு போனால் y7 x வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. உற்பத்தியில் தொட்ட மாதிரி கொஞ்சம் மேலே உள்ள புள்ளி உதாரணமாக 2 புள்ளிகளை தொட்டு கொண்டு போகுது சமஜீரா 2 புள்ளியில் தொட்டு கொண்டு போகுது. ரெண்டால் வடிவம் வரும் y7 x வர்க்கம் சக 2 வரும். இது சாதாரணமான வடிவங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இதை விட இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு இதை பார்த்தால் இந்த வடிவத்துக்கு ஒத்த வடிவமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கணும் உண்டு இதுக்கு எக்ஸிலான சார்பு வராது. இந்த இருபடி சமன்பாட்டுக்கு எக்ஸிலான சார்பு வராது. எக்ஸ் வர்க்கத்தினுடைய சார்பு மாத்திரம் தான் பெறப்போகுது. ஆகவே எங்களுக்கு பொருத்தமான விடை என்று பார்த்தோம் என்றால் இந்த விடையும் பொருத்தம் இல்லை. ஏன் எக்ஸில சார்பு வருது. எக்ஸில சார்பு வந்தால் இப்படி உற்பத்தியை தொட்டு கொண்டு போகிற வடிவமாக இருக்கா. அப்போ இந்த எக்ஸ் வர்க்கத்தில் மாத்திரம் பார் சார்பாக தான் இருக்கு. அடுத்த பார்த்தோம்னா இது ஒரு இழிவு வரைவுண்டா எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ப்ளஸ்ஸாக இருக்க வேணும். இழிவு வரைவுண்டா எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஏயினுடைய பெருமானம் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போ எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் இதில் பார்த்தோம்னா மைனஸ். ஆகவே இந்த விடையும் பொருத்தம் இல்லை. ஆக எங்களுக்கு முதலாவது விடையில் 2வது விட தான் எங்களுக்கு இந்த பரவளைவுக்குரிய வடிவமாக இருக்கப்போ. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இந்த ஆள் உறுதரப்பட்டு இந்த ஆள் உரை நாங்கள் பிரதிநிதி செஞ்சோம் என்றால் அந்த முதலாவது 2வது சமன்பாடு திருப்தி செய்ய போகுது. எக்ஸ் ஆள் உரங்களுக்கு தெரியும், y ஆள் உரம் தெரியும். y ஆள் உரு 20, எக்ஸ் ஆள் உரு 180 தர எக்ஸுக்கு பதிலாக 60 போடும். 60 வர்க்கம். இது 2 ஒன்று கொண்டு சமனோ? ஒன்று கொண்டு சமன் இல்லை. ஆகவே இது பொருத்தம் இல்லை. முதலாவது விடையும் எங்களுக்கு பொருத்தம் இல்லை. எங்களுக்கு 2வது விட தான் பொருத்தம். நாங்கள் இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். 180y எதுக்கு சமன்? எக்ஸ் வர்க்கத்துக்கு சமன். அப்போ நான் எக்ஸுக்கும் வைக்கும் ஆள் உரை பெரிய பார்ப்போம். எக்ஸுக்கு 60, வைக்கு 20. அப்போ 180 வைக்கு 20 போட போகிறேன். எக்ஸுக்கு 60 வர்க்கம். ஆக 180 20 3600, 60 வர்க்கம் 3600. ஆக சமன்பாடு திருப்தி செய்யப்படுகின்றது இந்த 2வது சமன்பாட்டில் மாத்திரம். ஆக எங்களுக்கு பொருத்தமான இந்த பரவளையக்குரிய சமன்பாடு 180y7 எக்ஸ் வர்க்கமாக காணப்படும். கவான் வடிவமுள்ள ஒரு கதவு நிலையின் வடிவம் சார்பு y7 சய எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 1 வகை குறிக்கப்படுகின்றது. நிலமட்டம் எக்ஸ் அச்சினை கொண்டு நிலம் தொடர்பாக கதவு நிலையின் உயர்ந்தபட்சம் இறங்கப்படுறது. கவான் வடிவம் மட்டும் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வளைந்த வடிவம் உள்ள கதவு. இப்படி கதவு எல்லாம் இருக்குதானே, வளைந்த வடிவம் உள்ள கதவு. இந்த கதவுல கட்டிருக்கு. இந்த கதவுக்குரிய பரவளைக்குரிய சார்பு சொல்லியிருக்கு y7 சய எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 1 சொல்லியிருக்கு. நிலமட்டம் எக்ஸ் அச்சென கருதும் போது நிலமட்டம் தொடர்பாக கதவு நிலையின் உயர்ந்தபட்ச உயரம் யார் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ கதவின் உயர்ந்தபட்சம் இந்த எக்ஸ் அச்சத்தான். இதுக்கு எக்ஸ் அச்சும் இருக்கும், y அச்சும் இருக்கும். இப்போ நான் இப்படி கர போகிறேன், இப்படி கருவோம். எக்ஸ் அச்சு y அச்சுன்னு கருவோம். நிலமட்டம் எக்ஸ் அச்சுன்ற கருதினா இந்த கதவண்ட உயர்ந்தபட்ச உயரம் இந்த எச்சத்தான் கேட்குறான். அதாவது இந்த கேள்வி இந்த வரைவினுடைய உயர்வு புள்ளி உயர்வு வையால் உரை காண வேண்டாம். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த சமன்பாட்டை நாங்கள் நிறைவேற்கமாக்கி வையால் உரை காணும். நிறைவேற்கமாக்குறதுக்கு முன்னுக்கு என்ன குணகம் உண்டா இருக்கணும். அப்போ சயவை பொது எடுத்தம் என்றால் எக்ஸ் வர்க்கம் சய இல்லாமல் சயவை பொது எடுத்தால் இங்கே சய 2 வரும். சய 4x அங்கால சய 1 இருக்கு. திரும்பி பிராக்கெட் நீக்கி பாருங்க. சய 1 எக்ஸ் வர்க்கத்தால் பெருக்கினா சய எக்ஸ் வர்க்கம் இருக்குது. சய 1 சய 4x பெருக்கினா சக 4x இருக்குது. அங்கால ஏற்கனவே சய 1 இருக்கு. என்ன செய்ய போகிறோம்? சய 1 இந்த எக்ஸ் வர்க்கம் சய 4x வரும். இந்த சய எக்ஸின் குணகம் சய 4 அதுண்ட அரைவாசி சய 2 அதுண்ட வர்க்கம் சக 4 வரும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இப்படி போட்டதால பிராக்கெட் நீக்கி பாருங்க. சய 1 தர சக 4 சய 4 மேலதிகமாக போட்டிருக்கிறேன். சய 4 மேலதிகமாக போட்டதால் நான் என்ன செய்யணும்? இல்லாமல் செய்கிறதுக்கு வெளியில் நான் அங்கால ஒரு சக 4 போட வேணும். அதை விட சய 1 இருக்கு. அப்போ திருப்பி பிராக்கெட் இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கொள்ளலாம்? இதுக்கு பதிலாக எக்ஸ் சய 2 முழுவதுண்ட வர்க்கம் முன்னுக்கு ஒரு சய இருக்கு. அதை விட இந்த சக 4
சயொண்டும் போனால் சக 3. ஆகவே y இப்படி ஒரு கோவையை பெற்றுக்கொள்ளும். எங்களுக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானம் 0 அல்லது 0 பெருசு. ஆனால் முன்னுக்கு மறையாளம் இருக்கிறபடியாக எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 0 அல்ல 0 விட எங்களுக்கு தெரியும் எக்ஸ் நிறைவர்க்கத்தின் பெருமானம் எப்பவும் 0 விட பெரிது அல்ல 0க்கு சமனாக இருக்கும். ஆனால் முன்னுக்கு மறையாளம் இருக்கிறபடியாக இந்த கோவையின் பெருமானம் 0 அல்ல 0க்கு சிறிதாக இருக்கும். ஆகவே y எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச பெருமானம் y மேக்சிமமாக இருக்கும் இந்த 3. ஏன்னா வேறு எந்த பெருமானத்தை போட்டாலும் வையக்குரிய பெருமானம் இந்த 3 விட குறையத்தான் இருக்கு. ஆகவே எக்ஸ் அச்சினை கருதும் போது நிலந்தொடர்பாக கதவுகளின் உயர்ந்தபட்ச உயரம் இந்த 3 அலகுகளாக இருக்கும். 3 அலகுகளாக இருக்கும். இறுதியாக நாங்கள் இன்று கற்ற விடயங்களின் சாராம்சத்தை பார்ப்போம். இருபடி சார்பு என்ற பொது வடிவத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். அதாவது y ax வர்க்கம் சக bx சக c என்றும் அந்த ஒரு இருபடி சமன்பாட்டு இருபடி சார்பு என்ற விரைவு உயர் விரைவா இழிவு விரைவா என்பதை எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை வைத்து ஆராய்தல் தொடர்பாக பார்த்துருக்கின்றோம். பின்னர் y ax வர்க்கம் சக bx சக c எனும் பொது வடிவத்துக்குரிய உயர்வு புள்ளி அல்லது இழிவு புள்ளின்ற ஆள்கூறுகளை எக்ஸ் ஆள்கூறு எப்படி காண்றது y ஆள்கூறு எப்படி காண்றது என்பது தொடர்பான சமன்பாட்டை கற்றிருக்கின்றோம். அடுத்தது இருபடி சார்புக்குரிய வரைவினை எப்படி பெரும்படியாக வரைகிறது என்பது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கற்றிருக்கின்றோம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.